மக்களுக்காக நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம ஒரு பொருள் வாங்கி வைக்கணும், இந்த பொருள் இருந்தா நமக்கு செல்வத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னா என்ன பொருளை நீங்க சீதா திருப்புர சுந்தர சுத்தி தான் எல்லா தெய்வங்களும் உபதெய்வங்கள் மொத்தமும் அங்கதான் இருப்பாங்க. அம்பாலோட நகரம், அம்பாலோட வாகனம், எல்லா பரிவார தேவதைகள் உபதேவதைகள் எல்லாருமே அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ மொத்தமா கும்பிடுறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு புண்ணியம் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது எளிதில் கிடைக்கக்கூடிய எந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் அழகன் சொல்ற ரீசனும் அதுதான். ஏன்னா சிவனோட 6 முகம் சேர்ந்தது தான் முருகப்பெருமான். அதனால சிவன் அழகா இருந்ததுனால தான் முருகனும் அழகா வர்றதுக்கான பொருட்கள் இந்த இது வச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில செல்வத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனைக்கோ குறை இருக்காது. சூப்பர். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த பொருள் நம்ம இல்லத்துல இருக்கு, பூஜை அறையில இருக்கு அப்படின்னா நமக்கு பொருள் செல்வத்துக்கும் அருள் செல்வத்துக்கும் குறைவே இருக்காது அப்படின்றதான் என்ன பொருள் அப்படின்றது தான் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது கிருஷ்ண ஜெயந்திக்கான ஒரு காம்போ தீபம் அப்படின்னு சொல்லலாம். 4 சக்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான புனிதமான தீபம். இந்த தீபத்தினுடைய முழு பதிவு நாளைய தினம் காலை வேளையில நம்மளுடைய சிருஷ்டி ஒளி சேனல்ல உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. பதிவு முழுசா பாருங்க, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பதிவு இது. கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு என்ன பலன், இது எல்லாமே அந்த பதிவுல வரும். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஜி, மக்களுக்காக நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம ஒரு பொருள் வாங்கி வைக்கணும், இந்த பொருள் இருந்தா நமக்கு செல்வத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னா என்ன பொருளை நீங்க சொல்லுவீங்க? ஸோ நீங்க எப்ப கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தும் தான். குரு வணக்கத்தை பார்த்துட்டு அக்காக்கான கேள்வியோட பதில சொல்லிடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொன்னாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக வரக்கூடிய பக்தர்களோட கஷ்ட துன்ப துயரங்களை போக்குறதுக்கான வழிகளை ஒவ்வொரு நாளும் அம்பாலோட கருணையினால முயற்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய பயன் அடைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே வலி வேதனை கஷ்டத்தோட வந்தவங்களை கூட புவனேஸ்வரி அம்பாள் சகல செல்வங்களையும் கொடுத்து ஆசீர்வச்சிருக்காரு. நிறைய பேர் அதுக்கு சான்றா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்காங்க. வீட்டு பூஜை அறை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அட்ராக்டிவ் இன் த சென்ஸ் அது ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும், அதில் தெய்வீக தன்மை நிறைஞ்ச வாசனை பொருட்கள் இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ நம்மளோட இடத்துல இந்த சிருஷ்டி ஒளியிலேருந்து நம்ம ஏற்கனவே நிறைய இல்லங்கள்ல நிறைய இடத்துல நிறைய போயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருள் என்ன பொருள் கேட்டீங்கன்னா 5 ஸ்ரீ யந்திரம். ஸோ ஸ்ரீ சக்கரத்துக்கு மிஞ்சின சக்கரம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸ்ரீ சக்கரம் தான். ஆனா நீங்க ஒரு பொருள் கேட்டீங்க, நான் இன்னும் 2 பொருள் எக்ஸ்ட்ரா சொல்ல போறேன். அந்த 2 பொருள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஒண்ணு ஸ்ரீ யந்திரம் 5 வச்சிருக்கணும். அது 2க்கு 2 சைஸ். எதனால 2க்கு 2 சைஸ்னா உங்களுக்கு சின்ன சைஸா இருக்கும். பெரிய சைஸ் போக போக உங்களுக்கு நீங்க அதுக்கு இன்புட் கொடுக்கணும். இதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி சிருஷ்டி ஒளியில இன்னும் நிறைய பொருட்கள் வர வேண்டியது இருக்கு. ஸோ அதை நம்ம வரும் காலங்கள்ல பார்க்கலாம். ஸோ இந்த பொருள் கண்டிப்பா இருக்கணும். அது பூஜை பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி. அந்த ஸ்ரீ யந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாலோட நகரம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், தமிழ்நாட்டுல இந்த இடத்துல இருக்கேன். இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில ஊரப்பாக்கம், இல்ல சென்னையில மறைமலை நகர், சென்னையில குடுவாஞ்சேரி, இந்த மாதிரி நம்ம லொகேஷன் ஷேர் பண்றோம் இல்லைங்களா. அதே போல ஸ்ரீ சக்கரத்தோட பிந்துல தான் பாத்தீங்கன்னா லலிதா பரமேஸ்வரி, அதாவது லலிதா திருப்புர சுந்தரி இருப்பாங்க. அந்த லலிதா திருப்புர சுந்தர சுத்தி தான் எல்லா தெய்வங்களும் உபதெய்வங்கள் மொத்தமும் அங்கதான் இருப்பாங்க. அம்பாலோட நகரம், அம்பாலோட வாகனம் எல்லாமே அந்த ஸ்ரீயந்திரம் தான். ஸ்ரீயந்திரத்துக்கு மிஞ்சின உலகத்துல எந்த சக்கரமும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்த சக்கரம். அதுக்கு நவ ஆபரண பூஜை, ஒவ்வொரு திதி நித்யா தேவதைகள்ல இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பரிவார தேவதைகள் உபதேவதைகள் எல்லாருமே அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ
மொத்தமா கும்பிடுறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்ரீயந்திரம். அது வந்து நம்மளோட இடத்துல எல்லா இடத்துலயுமே ஸ்ரீயந்திரம் கிடைக்கும். எல்லாருமே வரையலாம், எல்லாருமே காப்பர்ல பண்ணலாம், ஐம்பொன்ல பண்ணலாம், வெள்ளியில பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குருவோட கையினால 108 தடவை உரு கொடுத்து வர்றது. சோ முன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்தது வந்து 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்து வந்தது. அதுக்கு அடுத்தது 1,00,000 கோடி தடவை பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான திதி, அதுக்கான நாள் அமையணும். அதனால இப்போ வருங்காலங்கள்ல தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏபிசிடி வந்து இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு அது எத்தனை போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஏன்னா தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க, 300 கொடுத்துட்டு தான் வரும். சோ அந்த வகையில இந்த ஸ்ரீயந்திரம் வந்து குரு கையினால குருவோட சிஷ்யர்கள் மந்திரம் சொல்ல, அவர் கண் பார்வையில அவரே மந்திர உரு கொடுத்து, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண சக்திகள் எல்லாம் எல்லாமே கொடுத்து உருவேத்தி கொடுக்கறதுனால இந்த ஸ்ரீயந்திரத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போகலாம், பேக்ல எடுத்துட்டு போகலாம், வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பொருள் இந்த ஸ்ரீயந்திரம். 2க்கு 2 சைஸ் உங்களுக்கு 50 வந்துடும். 50 இன்ஃபினிட்டி தன்மை. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த நேரமும் எல்லா விஷயமும் கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து குரு கையினால அந்த ஸ்ரீயந்திரமும் நவகுகிய சக்கரமும் பண்ணி இன்னைக்குமே நம்ம கொடுத்து தான் இருக்கோம். நல்ல வீரியமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீ வித்யா உபாசனையில இருக்கக்கூடியவங்க, அதே போல 4 வேதத்தை வந்து முழுமையா வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கிறாங்க. அதே போல அதுல பிஹெச்டியும் அதுல கோல்டு மெடலிஸ்டும் சண்டியோட சக்கரவர்த்தியும் பேர் எடுத்தவங்களை கையினால வரக்கூடிய இந்த பொருள் ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா அவங்க பல யுகங்கள் புண்ணியம் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது எளிதில் கிடைக்கக்கூடிய எந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அருகம்புல். அருகம்புல் அதாவது விநாயக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுரனை விழுங்கிடுறாரு. அந்த அசுரன் வந்து நெருப்பு தணலானவன், வயிறு கப கப கபன்னு எரியுது. ஸோ அந்த எரியக்கூடிய அந்த நெருப்பு தணலை வந்து தணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த அருகம்புல். அருகம்புல்லுக்கு மிஞ்சின ஒரு சஞ்சீவினி வந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு அருகம்புல்லுக்கு இந்த உலகமே ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு அருகம்புல் அது எளிதில் ரோடோரங்கள்ல கிடைக்கும். ஸோ அந்த அருகம்புல்ல ஆத்மார்த்தமா எடுத்து 16 1 காயின் வச்சு, ஒரு இடுக்குக்கும் ஒரு 1 காயின் வச்சு மனதார ஓம் செல்வ கணபதியை போற்றி, ஓம் கடன் தீர்ப்பாய் போற்றி, அந்த மாதிரி நமக்கு வந்து பாசிட்டிவா வீட்டுல செல்வங்கள் நிறையணுன்றதுக்காக அந்த 1 காயின் பிளஸ் அந்த அருகம்புல் ஒரு கொத்து வச்சு வேண்டி 16 தடவை போடணும். அது 16 கணபதிக்காக வேண்டி போடணும். அதுக்கப்புறம் அந்த 16 காயினை எடுத்து டப்பால போட்டு அந்த அருகம்புல்ல சுத்தமான இடத்துல போடணும். இல்ல எங்கேயா முக்கியமான காரியம் போறோம்னா அந்த அருகம்புல்ல எடுத்துட்டு போகலாம். ஸோ இதே மாதிரி பண்ணலாம். இது 2வது பொருள். 3வது துளசி தீர்த்தம். என்னது? இந்த துளசி தீர்த்தம் பிளஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இருந்தா அது வாங்கிக்கலாம். அது வந்து அமிர்த பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமிர்த பொடியை போட்டு இந்த துளசியை போட்டு வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அது புனித தீர்த்தத்துக்கு ஒப்பானதா ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லார் வீட்லயுமே அந்த ஹோலி வாட்டர்ன்றது கம்பல்சரி இருக்கணும். ஒரு கோவில் எடுத்தா ஒரு சங்குல அதை வச்சிருப்பாங்க. நம்ம கிட்டே அந்த இடம்புரி சங்கு வச்சே இருக்கும். இன்கேஸ் தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் வீட்டில் இருக்கிறத வச்சே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா நார்மலான சுத்தமான தண்ணி எடுத்து அந்த தண்ணியில இந்த துளசி போட்டு இறைவனுக்கு பச்சை கற்பூரம் போட்டு அதுல ஏலக்காய் போட்டு பண்ணலாம். இல்லை நம்ம கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமிர்த பொடி இருக்கு, அது போட்டு பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வில்வ இலை. ஸோ சிவபெருமான் வந்து எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணாலும், அதாவது காஞ்சே போச்சு அப்படின்னு சொன்னா மீதி எல்லா பொருளையும் தூக்கி போட்டுருணும். வில்வத்தை மட்டும் தூக்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு வந்து தோஷம் கிடையாது, அதுக்கு வந்து நேரம் காலம் கிடையாது. ஸோ இந்த துளசியாவது வாடி போச்சு கருகி போச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனா வில்வம் காஞ்சி போச்சுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ சிவபெருமான ஆத்மாத்மா வேண்டி ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவபெருமானோட இடத்துல நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா செல்வத்துக்குரிய இருக்கு. எப்படிப்பா சில்வனுக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சொர்ண ஆகாஷ்ண பைரவர், ஆதி ஐஸ்வரேஸ்வரர், சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரர்னா அழகன்னு அர்த்தம். ஸோ அவரோட திருக்கல்யாணத்துக்கு உலகத்துல பார்க்க முடியாத அவ்வளவு ஒரு அழகா இருந்தாராம். சிவனோட கல்யாணத்துக்கு அவரே எல்லாமே வச்சிருந்தார். ஏன்னா அவரே எல்லாருக்கும் கொடுத்ததுனால அவர் கல்யாணத்துக்கு அப்போ எல்லா விதமான ஆபரணங்களோடு தான் அவர் வந்து காட்சி தந்தார். ஸோ எல்லாருமே மிரட்சி. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சடை வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா சாம்பல் பூசிட்டு நம்ம சில நேரம் சொன்னாங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருந்தானே அந்த பையனா இவன் என்ன டிப்டாப்பா போறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வேலை கிடைக்காம தாடி கிட்டலாம் வச்சுக்கிட்டு தலைமுடியெல்லாம் இது வச்சுட்டு முகமே ஒரு வாட்டமா இருக்கும். வேலை கிடைச்சிருச்சு, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, அப்படி இப்படி இந்த இதுல இப்படி நடப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சிவபெருமான் அவ்வளவு அழகா இருந்தது. அதனாலதான் முருகன் அழகன்னு சொல்ற ரீசனும் அதுதான். ஏன்னா சிவனோட 6 முகம் சேர்ந்ததுதான் முருகப்பெருமான். அதனால வந்து சிவன் அழகா இருந்ததுனால தான் முருகனும் அழகா வர்றதுக்கான காரணம்
ஏன்னா சிவனோட உள்ள இருந்து நெற்றிக்கண்ல இருந்து வந்தவர் தான் முருகன். ஸோ அதனால இந்த வில்வ இலை, அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல், மறவாது எல்லார் வீட்லையும் எல்லார் கையிலும் இருக்கக்கூடியது ஐம்பொன் ஸ்ரீ யந்திரம். குரு கையினால 1,08,000 தடவை பூஜிக்கப்பட்ட யந்திரம் அது. இந்த 3 பொருட்கள் இந்த இது வச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில செல்வத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனைக்கோ குறை இருக்காது. சூப்பர். ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க. ஏன்னா மக்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்றத பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு தான் இந்த டாபிக் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான பதிவாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீயந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீயந்திரத்தோட இன்னும் பல தன்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி ஜி. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.